கோவை மதுக்கரை பிருந்தாவன் வித்யாலயா பள்ளியில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுடன் யோகாசனம் செய்தார். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு கோவை மதுக்கரை பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இணைந்து யோகா பயிற்சி மேற்கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கு பள்ளியின் நிறுவனர் கனகாச்சலம் பிருந்தாவன், கல்வி நிறுவனங்களின் தாளாளர் வசந்தராஜன், பள்ளியின் முதல்வர் வனிதா திருமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்து மாணவ மாணவியர்களுடன் இணைந்து யோகாசனம் செய்தார். பின்னர் நிகழ்ச்சி குறித்து செய்தியாளர்களிடம் கூறியதில், உலகம் முழுவதும் 190 நாடுகளில் சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியாவில் பிரதமர் மோடி துவங்கி யோகா பயிற்சிகளை மேற்கொண்டார். அதேபோல் தமிழ்நாட்டிலும் யோகா தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இதனை எங்கள் பொது செயலாளர் வலியுறுத்துவார். காரணம், மனதளவு அமைதியாக இருக்கும் நோய் தொற்றிலிருந்து விடுபடலாம். போதை கலாச்சாரத்தில் இருந்து விடுபட யோகா பயிற்சி மேற்கொள்ளப்பட வேண்டும். அதேபோல் அனைத்து வயதினரும் யோகா பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். போதை கலாச்சாரத்தில் இருந்து இளைஞர்கள் விடுபட வேண்டும் என எங்களது பொதுச் செயலாளர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். அதிமுக ஆட்சியில் 2021 வரை போதைப் பொருட்கள் புழக்கம் ஆகியவை கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது. அன்று காவல்துறை கடுமையான நடவடிக்கையில் எடுத்தது. ஆனால் கடந்த 4 ஆண்டுகளாக போதை கலாச்சாரம் அதிகரித்துள்ளது. இளைஞர்கள் அதனால் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுகின்றனர். 2026இல் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக வரும்போது இந்த போதை கலாச்சாரம் முழுமையாக தடுக்கப்படும் என தெரிவித்தார். யோகா தினத்தை குறித்து பள்ளியின் தாளாளரும் பாஜகவின் பிரமுகருமான வசந்தராஜன் கூறுகையில், நம் பாரத நாட்டில் பழம்பெரும் கலையான யோகா இந்த உலகம் முழுவதும் நடைபெற்று வருகின்றது. அதற்கு முக்கிய காரணம் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்தான். ஐநா சபையை இந்தியாவின் யோக கலைதான் அமைதியையும் அன்பையும் கொடுத்து வருகின்றது. எனவே அனைவரும் யோகா பயிற்சியை செய்ய வேண்டும். அனைவரும் அமைதியான அன்பை போதிக்கும் இந்தியாவை உருவாக்க வேண்டும். அனைவரும் யோகா செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், மாணவ மாணவியர்கள் மற்றும் அதிமுக ஈச்சனாரி பகுதி செயலாளர் வேணுகோபால், பகுதி பொருளாளர் ஜெயக்குமார், TV சன் செயலாளர் விக்னேஸ்வரன், சதீஷ்குமார் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எல்லாரும் அதப்படி இதப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களே தவிர கேரண்டி எதுவும் தர மாட்டாங்க. ஆனா நம்ம அமிர்தால ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சா 100% ஜாப் கேரண்டி இருக்கு. சர்வதேச யோகா தினம் 190 நாடுகளில் இன்றைக்கு சர்வதேச யோகா தினம் இன்றைக்கு கடைபிடிக்கப்படுகிறது. இந்த அடிப்படையிலே இந்தியாவிலே பாரத பிரதமர் அவர்கள் இன்றைக்கு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு ஆரம்பித்து தொடங்கி, அதே போல் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களும் இதை வலியுறுத்துவார்கள். என்றால் மனநலமும் அமைதியாக இருக்கும். அதே போல் பல்வேறு நோய் தொற்றிலிருந்து விடுபடலாம். குறிப்பாக எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் குறிப்பிடுவது, இந்த போதை கலாச்சாரத்திலிருந்து விடுபட கண்டிப்பாக இந்த யோகா அனைவரும் பின்பற்ற வேண்டும். குறிப்பாக இளைஞர்கள், அதே போல் சகோதரிகள், மகளிர்கள், அதே போல் வயதானவர்கள், மூத்தவர்கள் எல்லாருமே கடைபிடித்தால் உடல்நலம் மனநலமெல்லாம் அமைதியாக இருக்கும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய பிருந்தாவன் பள்ளியிலே நம்முடைய வசந்தராஜாவுடைய அழைப்பின் பேரில் இங்கே நான் வந்து கலந்து கொண்டேன். உண்மையாலுமே நம்முடைய குழந்தைகள் எல்லாம் சிறப்பான முறையில் இது செய்தது மனதுக்கு நிம்மதியாக இருக்கிறது. இந்த பகுதியில் ஒரு நல்ல ஒரு தரமான பள்ளியாக இன்னைக்கு பிருந்தாவன் பள்ளி விளங்கி கொண்டிருக்கிறது. கல்வியிலும் சரி, அதே போல் விளையாட்டிலும் சரி, அதே போல் யோகா இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே குழந்தைகளுக்கு நல்ல போதித்து சிறப்பான முறையில் நடத்துகிறார்கள். அவருக்கு நம்முடைய தாளாளர் உட்பட அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு கண்டிப்பாக தொடர்ந்து, இன்றைக்கு மட்டுமல்ல, தொடர்ந்து இந்த யோகா பயிற்சி அனைவரும் மேற்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.